குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பிணங்களாக கிடந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ரங்புரியில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் ஹீராலால் சர்மா என்பவர் அவரது மனைவி மற்றும் நீத்து, நிக்கி, நீரு மற்றும் நித்தி ஆகிய 4 மகள்களோடு வசித்து வந்திருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பாக ஹீராலாலின் மனைவி புற்றுநோய் பாதிப்பின் காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஹீராலால் தனது மாற்றுத்திறனாளி பிள்ளைகளோடு வசித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஹீராலாலின் வீட்டில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசியிருக்கிறது. இதனையடுத்து அந்த குடியிருப்பில் வசித்து வரும் அக்கம் பக்கத்தினர் அவருடைய வீட்டு கதவை தட்டியுள்ளனர். அப்போது நீண்ட நேரமாக கதவு திறக்கப்படாததால் குடியிருப்பு வாசிகள் வீட்டு உரிமையாளரிடம் தெரிவித்திருக்கின்றனர். பின்னர் சந்தேகமடைந்த உரிமையாளர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கதவை உடைத்து பார்த்தபோது அதிர்ச்சியில் உறைந்து போயினர். வீட்டுக்குள் ஹீராலால் மற்றும் அவருடைய மகள்கள் 4 பேரும் விஷமருந்தி வாயில் நுரை தள்ளியபடியே பிணமாக கிடந்துள்ளனர். பின்னர் அவர்களது உடல்களை மீட்ட போலீசார் உடற்கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் ஹீராலால் தனது மகள்களுக்கு விஷம் கொடுத்துவிட்டு அவர்கள் 4 பேரும் மயக்கமடைந்த பிறகு தானும் விஷமருந்தி உயிரிழந்தது தெரிய வந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் உயிரிழந்ததற்கான காரணம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் தமிழோடு உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் துவங்குங்கள். ஃப்ரெஷ்ஷான நியூஸோடு பரபரப்பா. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விறுவிறுப்பான ஹெட்லைன்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் ஸ்டோரிஸ், விஐபிக்களோட டே பிளான்ஸ், துல்லியமான இன்ஃபோகிராஃபிக். தமிழ்நாடு, இந்தியா, உலகம்னு 360 டிகிரி ரிப்போர்ட்ஸ். விலை நிலவரம், வணிகம், வானிலை, சினிமான்னு அப் டு டேட் ட்ரெண்டிங் நியூஸ். இனி உங்கள் ஒவ்வொரு நாளையும் இன்ட்ரெஸ்டிங்கா, எக்ஸைட்டிங்கா துவங்குங்கள். நியூஸ் தமிழின் குட் மார்னிங் தமிழா. குட் மார்னிங் தமிழா அக்டோபர் 2 முதல் நாள்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில்.